யார் மீதாவது வெறுப்புடன் இருந்தால் மனம் அமைதியை இழக்கும். அதனால் செய்யப்படும் செயல்களில் பிழை உண்டாக வாய்ப்பு உள்ளது. பிறரின் செயல்களை அதிகமாக கண்காணிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் கவனிப்பதன் மூலம் முன்னேற்றம் அடையலாம். விழிப்புணர்வு மிகுதியாய் ஆகும் பட்சத்தில் நம்மையும் தாண்டி பிறரின் எண்ணங்களை நம்மால் கண்டறிய முடியும். சுறுசுறுப்பாகவும் எழுச்சியுடனும் இருக்கும்போது பிறரின் கவனத்தை பெறுவதுடன் நாமே நம்மை விரும்பும் நபராகவும் உருப்பெறுவோம். அனைவரையும் புரிந்து கொள்ள நேரம் தேவைப்படுகிறது. அதுபோல் நம்மை கவனித்து புரிந்து கொள்ளவும் சில காலங்கள் தேவைப்படுகிறது. சோர்ந்து போகாமல் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் அந்த செயலின் மீது விருப்பம் கொண்டு செய்ய வேண்டும். மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கும் போது அது நம்முடைய மகிழ்ச்சியை உறுதி செய்கிறது. சென்ற இடமெல்லாம் சிறப்பும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறும் நபர்கள் அதிகமான நன்றியுணர்வுடன் காணப்படுகின்றனர். உள்ளத்தில் அமைதி பெற விரும்பினால் எண்ணங்களை வெகுவாக குறைக்க வேண்டும். நாம் இருக்கும்போது நம்மை பற்றி தவறாக பேசும் மனிதர்கள் நாம் இல்லாத இடங்களிலும் அவ்வாறே பேசுவார்கள். தனிமையில் அதிக நேரம் இருக்க இருக்க நம்மை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். தவறுகள் சிறிய அளவில் இருக்கும்போது சரி செய்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே விட்டுவிட்டால் அது நம்மையும் பிறரையும் பாதிப்புக்குள்ளாக்கும். பிறரை அதிகமாக தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள எண்ணுபவர்களால் அவரவர்களின் செயல்பாடுகளை பெரிதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள இயலாது. செவிக்கு கேட்காத பலவற்றை இயற்கை நம்மிடம் கூறிக்கொண்டே இருக்கிறது. அதை கேட்க விரும்பினால் ஆழ்ந்த அமைதியை மனம் கொண்டிருக்க வேண்டும். ஏதோ சில காரணங்களுக்காகத்தான் நாம் சில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பை பெறுகிறோம். அதில் கிடைக்கப்பெறும் அனுபவங்கள் நம்மை வழிநடத்தி செல்கிறது. தூய்மையான இதயம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அன்பை வழங்குகிறது, மன்னிப்பை வழங்குகிறது, நன்றியை வழங்குகிறது. சரியான எல்லாவற்றிலும் சில பிழைகள் இருப்பது இயல்பு. அந்த பிழைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால்தான் தவறு. வேகத்துடன் கூடிய நிதானம் அனைத்து செயல்களிலும் தலைமை வகிக்கிறது. எல்லாவிதமான அறிவும் பெற்றவர்கள் அமைதியையும் பணிவையும் கொண்டிருப்பார்கள். நம்முடைய துன்பங்களை கூறாமலேயே புரிந்து கொள்பவர்கள் நம்மீது தூய அன்பு கொண்டவர்கள். இரகசியமாக செய்யப்படும் செயல்களில் கவனம் முழுவதும் இரகசியத்தை பாதுகாப்பதிலேயே சென்றுவிடும். அதை காட்டிலும் உறுதியுடன் செய்யப்படும் செயல்கள் வெற்றியை அடைந்தே தீரும். நாமாக ஏதோ ஒன்றை முயற்சித்து கொண்டிருக்கும் போது அதில் மெதுவாக முன்னேற்றம் காண்பதே சிறந்தது. புத்திசாலிகள் தாங்கள் பெற்ற அனுபவத்தின் வாயிலாகத்தான் இன்னொரு பிரச்சனையின் தீர்வை காண்கின்றனர். அந்த அனுபவத்தை கணக்கிட தவறும் நபர்களால்
தீர்வை அறிய முடியாது. உடலையும் மனதையும் பாதுகாக்க எண்ணினால் ஆற்றல் நிலையை சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையானவற்றிற்கு சிலர் முக்கியத்துவம் அளிப்பதைக் காட்டிலும் கண்ணை கவரும் சிலவற்றிற்காக நேரத்தை அதிகமாக செலவழிக்கின்றனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண அறம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.